ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷ் கேஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு காம்பினேஷனாக ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மோனிஷ் கேஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் தவா வச்சு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு வரமிளகாய், 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ அது கூட ஒரு 7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளியை நல்லா சுருள்ற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நான் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தாளிச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் தவா வச்சு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் கடுகு, கருவேப்பிலை தாளித்து அரைச்ச சட்னியில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு டிஷ். 10 மினிட்ஸில் இந்த சட்னி செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோனிஷ் கேஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.